தமிழகத்தில் 62 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் ஆய்வக உபகரணங்கள் இல்லாமல் செயல்படுவதாக கணக்கு தணிக்கைத் துறை அறிக்கை கூறுகிறது. சட்டப்பேரவையில் கணக்கு தணிக்கைத் துறை சமர்ப்பித்த அறிக்கையில் உயர்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. டிப்ளமோ, ITI படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதற்காக 698 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் வெறும் 100 கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 62 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆய்வகப் பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த நிதியாண்டு வரை ஆய்வகப் பொருட்கள் கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும், இதனால் ஆய்வக உபகரணங்கள் இல்லாமல் 62 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ படிக்கும் மாணவர்கள் வெளிநாடுகளில் தொழில்நுட்ப பயிற்சி பெறும் திட்டத்தை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் செயல்படுத்தவில்லை. இதற்காக 1,50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் அதை பயன்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.